ஹாய் கைஸ், நீங்கள் 2025 ஒரு லேண்டை வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்க போகிற லேண்ட் வந்து நல்லா டெவலப்டு ஏரியாவில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் உங்கள் லேண்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு வர காலத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதே ஒரு நல்ல டெவலப்டு ஏரியாவில் உங்கள் இடத்த வாங்கினீங்கன்னா அந்த டெவலப்பிங் வந்து அதுக்கப்புறம் கம்மியாயிடும். ஸோ உங்களோட லேண்டோட வேல்யூ வந்து ஆவரேஜாக நீங்கள் வாங்கினதுலேருந்து கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதே நீங்கள் வாங்க போகிற லேண்டை நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஏரியா டெவலப் ஆக உங்களோட லேண்டோட வேல்யூவுமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு மெட்ரோ வர ஏரியாஸ் இந்த மாதிரி ஏதாவது டெவலப்பிங் இருக்கிற ஏரியாவா பார்த்து நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களோட லேண்டு வந்து ரேட் பயங்கரமாகவே ஏறும். அடிஷ்னலாக நீங்கள் ஒரு லேண்டை பை பண்ணுறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் இதை கவனிக்கணும். உங்களோட லேண்ட் வந்து ஒன்று ஸ்கொயராக இருக்கணும், இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது நீங்கள் வீடு கட்டும்போது ரொம்பவே வேஸ்டேஜ் ஆகாமல் இந்த லேண்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி டிசைன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் ட்ரையாங்கிள் இந்த மாதிரிலாம் உங்கள் லேண்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் உங்களோட வீடை கட்டும்போது பிளான் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்டேஜில் போகும். ஸோ நீங்கள் லேண்டை பை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.